friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கோதுமை மாவு வச்சு பண்ணக்கூடிய கோதுமை அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து 150 கிராம். இத வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும். 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து 4 கப் தண்ணி. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு 3லேருந்து 4 மணி நேரம் இது வந்து நல்லா ஊறட்டும். இப்போ 4 மணி நேரம் ஆகியிருக்கு. கை வச்சு பிசைஞ்சு இதுலேருந்து பால் எடுத்துடலாம். கை வச்சு நல்லா பிசைஞ்சு இதில் இருக்க பாலெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு பால் தனியாக மீதி இருக்கிற மாவு தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். நல்லா சின்ன ஓட்டை இருக்கிற வடிகட்டியாக எடுத்துக்கோங்க. துணி வடிகட்டினா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வடிகட்டினதுக்கப்புறமா மீதி இருக்கிற இந்த மாவில் மறுபடியும் 1 கப் தண்ணி 250 ml போல் தண்ணி சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சு பால் எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. மீதி இந்த மாதிரி மாவு கிடைக்கும். இது நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். இப்போ கோதுமை அல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பித்ததும் லோ ஹீட்டில் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆகியிருக்கு. பாருங்கள், பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் வந்து கலர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு. சூடாகட்டும். இப்போ அரை மணி நேரம் போல் ஆகியிருக்கு. கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், லைட்டாக பேஸ்ட் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஹீட்டை குறைச்சிக்கோங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த அல்வா பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 2 கப் சர்க்கரை வேணும். அதில் வந்து 1.5 கப் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து 300 கிராம். 1/2 கப் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து 100 கிராம். இந்த 1/2 கப்பை நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணி சேர்த்துப்போம். அப்புறமா 1/2லேருந்து 3/4 கப் வரைக்கும் நெய் தேவைப்படும். கூடவே 1/4 கப் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ நம்ம தனியாக வச்சுருக்க 1/2 கப் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்ல கலர் கொண்டு வரதுக்காக. கூடவே 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து இது வந்து மிதமான சூடில் சூடாகட்டும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்சி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே சூடு பண்ணால் கரிஞ்சிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ 3/4 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க சர்க்கரை உள்ளே சேர்த்துடலாம். 1/2 கப் சர்க்கரை. இந்த சர்க்கரை லைட்டாக கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சர்க்கரையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் கரைஞ்சி தண்ணி மாதிரி ஆகும். இப்போ பாருங்கள், எல்லாம் கரைஞ்சி நல்ல கலர் வந்திருக்கு. மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இது வேகட்டும். நம்ம வந்து கலர் பவுடர் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணியே சூப்பராக கலர் கொண்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இது இருக்கட்டும். இப்போ 1.5 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. இன்னும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக ஆரம்பித்ததும் நம்ம வந்து நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1 இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு நேரம் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த நெய்யெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3/4 கப் நெய் எடுத்திருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன். பாருங்கள், இவ்வளோ நெய் தான் எனக்கு மீதி இருக்குது. 2 ஸ்பூன் நெய் தான் மீதி இருக்குது. மீதி எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன்.
இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம சேர்த்த நெய் லைட்டாக வெளியே வரும். அப்புறமா பேனில் எதுவும் ஒட்டாமல் நல்லா வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வந்து சூடு பண்ணணும். இப்போ பாருங்கள், பேனில் எதுவும் ஒட்டாமல் நல்லா சுற்றி வருது. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதை சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பேனில் எதுவுமே ஒட்டலை. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து சுற்றுற ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகியிருக்கு. டடா, நம்மளோட சுவையான கோதுமை ஹல்வா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் நம்ம வீட்டிலே பண்ணுறதுனா தனி சந்தோஷம்தான். இதை வந்து நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி போயிடுது. நீங்களும் கண்டிப்பாக இந்த அல்வாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.